அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். தந்தையால் நேசிக்கப்படும் மகன் தன் மகளை நேசிக்கும் தந்தையாகிறான். கடவுள் கொடுத்த வரம் கிடைக்கவில்லை எனக்கு, கடவுளே கிடைத்தார் வரமாக, அவர்தான் அப்பா. அது சரி காமாட்சி, அப்பாவை பத்தி நீ ஏன் இவ்வளோ ஐஸ் வைக்கிற மாதிரி கவிதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். இன்னைக்கு ஜூன் 19 தானே, என்ன சிறப்பான நாள் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, நம்ம வானொலியை கேட்டு ரசிக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக தந்தையர் தின நல்வாழ்த்துகள். ஒவ்வொரு ஆண்டுமே ஜூன் மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையை நம்ம தந்தையர் தினமாக கொண்டாடி வருகிறோம். அப்பாவும் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம், ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் ஓ வாசம், ஓ வேர்வத்தூளி தான்ப்பா நாம் படிக்கும் இதிகாசம். உன்னை போல பூமி இல்லை, உன்னை விட சாமி இல்லை, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ, சொல்ல விட வேதம் இல்லை, கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுள் கூட நிகரில்லை. அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம். வறுமைய சொன்னதில்ல நீ, வாடிமான நின்னதில்ல, எதையுமே தனக்குன்னு நீ இதுவரை என்னவில்லை, சொத்து சோகம் வந்ததில்லை, ஒரு சொந்தம் அள்ளி தந்ததில்லை, எத்தனையோ துன்பத்திலும் நீ யாரையுமே நொந்ததில்லை, ஓலச்சு ஓலச்சு நீ ஓடான, எழுத படிக்க நீ ஏடான, நேர்ம வழி போகும் தேரான, நிலச்சு நிக்க நீ வேறான, அல்லும் பகலும் துயர கடலில் நீராடி என்ன ஆலமரமாலாக்குன போராடி, அல்லும் பகலும் துயர கடலில் நீராடி என்ன ஆலமரமாலாக்குன போராடி, அப்பாவும் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம், அப்பாவும் பாசத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம், ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் ஓ வாசம், ஓ வேர்வத்தூளி தான்ப்பா நாம் படிக்கும் இதிகாசம். உன்னை போல பூமி இல்லை, உன்னை விட சாமி இல்லை, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ, சொல்ல விட வேதம் இல்லை, கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கும் முன்னே கடவுள் கூட நிகரில்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆந்தகுடி இளையராஜா, கிராமிய பாடகர். தொடர்ந்து கேளுங்க அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அப்பாவை பற்றிய அழகான பாடலை நமக்காக பாடிய ஆந்தங்குடி இளையராஜா அவர்களுக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள். தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் அரசு பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வரும் திரு ரமேஷ் கண்ணன் அவர்கள் அடுத்து நம்மோடு இணையவிருக்கிறார். அப்பா மின்சாரம் இல்லாத பொழுதுகளில் இருக்க வாய்த்தால் சுவர் நிழலில் மான் உருவாக்குவார். மாடக்குளம் கண்மாய் நிறைய போகிறது எனும் போது நடு மத்தியானத்தில் கொச்சை கயிறை தொட்டில் தூம்பில் கட்டி லாடத்திற்கு ஏற பயிற்சி செய்து காட்டினார். மழைக்காலங்களில் சாக்கு மூடைகளில் பச்சை மசியில் ஊரின் பெயரையும் எண்களையும் எழுதி கோணூசியில் முறுக்கி முறுக்கி தைப்பார். தொடாத தொழில் இல்லை. ஞாயிறு பின்மதியங்களில் தயிரை குலைத்து தரும் ஒரு பிடி கவளச்சோற்றுக்கு வரிசை கட்டி இருப்போம். அவர் சிகரெட் பிடிப்பதை மறைத்து வந்தார். பின்போ அவர் சிகரெட்டுகள் கண்களில் தென்பட துவங்கின. அவரின் சட்டைகளில் சிகரெட் துகள்கள் சேப்புகளில் ஓரம் பிடித்திருக்கும். சிகரெட் வாசனையோடு மூக்கு பிடித்திட்டுகளும் சேர்ந்து கொண்டது. இரவுகளில் தாமதமாக வீடு திரும்ப ஆரம்பித்தார். அப்பா மெல்ல தனிமமாகிக் கொண்டிருந்தார். பீரியாடிக் டேபிளில் அப்பாவிற்கென ஓர் அறை இருக்கும். அதில் பிராணை பாவனை செய்துவிட்ட சுருள் புகையில் நான் விரலை நுழைத்து விளையாடி கொண்டிருப்பேன்.
அப்பாவுடன் ஒரு பயணம். போலச் செய்தலை யார்தான் செய்திருக்க முடியாது. அப்பா ஒரு நாள் என்னை அழைத்தார். எங்கள் இருவருக்கும் பிடித்தமான ஒருவரை நான் சமீபமாக நகலெடுப்பதாய் குறைபட்டு கொண்டார். சில சச்சரவுகளில் அவர் அதனை அழுத்தி சொல்லியபடி, நீ நீயாக இரு, அது எத்தனை கீழ்மையானதென்றாலும் என்றார். அதன் தாத்பரியம் என்னை தோள் மீது வைத்துக்கொண்டு கொண்டாடி கழித்தார் என்பதை நான் அப்போது உணரவில்லை. காலம் நல்ல ஆசான். அவரின் வித்தைகள் ஒவ்வொன்றும் இப்போதும் என்னை பிரமிக்கச் செய்கின்றன. அவரின் மிதிவண்டியில் பின்னமர்ந்து ஊர் சுற்றி வருவது உச்சம். அவரின் பாதைகள் எப்போதும் சிறியவை. அங்கே மனிதர்கள் மிக நெருக்கமாக தென்படுவர். சடுதியில் ஒரு குறுக்குச்சந்தின் முடுக்கிலிருந்து திரும்புகையில் இப்பெருநகரத்தின் பிரம்மாண்டத்தை கண்முன் வைப்பார். காலத்தையும் தொலைவையும் நேரெதிராக கொண்டு வித்தை காட்டுவார். நெல்பேட்டைக்கும் அம்சவல்லிக்கும் இடையிலான நீள் தெருவை தவிர்த்து ஓர் இடுக்கான பாதையில் நுழைந்து வெளியேறுகையில்தான் எனக்கு அந்த கணித புதிரை ஒரு நாள் நிகழ்த்தி காட்டினார். இப்பெருநகரத்தின் ஒவ்வொரு பாதைக்கும் அவரிடம் ஓர் மன வரைபடம் உண்டு. அதனை ஒரு சாகசமாகவே எனக்கு செய்து காண்பித்தார். அவரின் மறைவிற்கு பின்புதான் இந்த விளையாட்டை நான் விளையாடத் துவங்கினேன். எனது குதூகலத்தில், எனது தாளா துயரில் அவரின் காலத்திற்கு சென்று விடுகிறேன். அவரை பின்னமர்த்தி கொண்டு நான் நுழையும் இந்த பாதைகள் மிகச் சிறியவை. அதில் எவ்வித சாகசமும் இல்லை. நானும் அப்பாவும் பயணிக்கிறோம். நன்மதிய உறக்கம். அப்பா வந்தார். வந்தவர் எப்போதும் போல மிதிவண்டியின் முன் சக்கரத்தில் வெயில் படுகிறது, நகர்த்தி வை என்றார். முன்பெல்லாம் படு கோபமாய் வரும். முணங்கியபடியே செல்பவன் நினைத்து கொள்வேன், இந்த பூமியின் மீது சதா வெயில் படுகிறதே, யாருக்காவது தோணி இருக்கிறதா? ஒரு நாள் கேட்டும் விட்டேன். எப்போதும் போல் அது வாங்கி வந்த வரம் என்பார். அன்றைக்கு வந்தார். அதே போலத்தான் நகர்த்தி வை என்றார். எனக்கு முதலில் வியர்த்து கொட்டியது. மனதை வருத்திய தருணங்கள் நினைவுகளில் மீள மீள வருவது சடலம் ஒன்று மிதப்பதைப் போல எப்போதாவது தட்டுப்படும் என்றார்கள். ஆனால் இப்போதெல்லாம் படு உற்சாகமாகி விடுகிறது. இல்லாத மிதிவண்டியின் சக்கரத்தில் வெயில் படுகிறது, நகர்த்தி வையென இல்லாத அப்பா சொல்லுகிற நன்மதிய உறக்கத்தில். அன்று என்ன கிழமை? ஓர் இரவு நடந்த நீல் சண்டையின் முடிவில்தான் அம்மா சொன்னால், வியாழக்கிழமைகளில்தான் இந்த பாலாய்ப்போன சண்டை வந்துவிடுகிறதென. அதற்கு பின்பும் அன்று சண்டை இதிலிருந்தே பெரிதானது. நலிந்தோர்க்கு நாளும் கிழமையும் இல்லை. சிறிதும் பொருத்தமற்ற சூழலில் என் நினைவுக்கு வந்தது. அப்பா எங்கள் முன் லோ ஆங்கிளில் நிற்கும் SV ரங்காராவை போல கணன்று கொண்டிருந்தார். சத்தத்தை கொஞ்சம் குறைங்க என்கையில் வால்யூமை மேலும் அதிகரித்தார். பெண்கள் தலைகுனிய பழகியது இந்த இடமாக இருக்கலாம். ஒரு நற்பொழுதில் வியாழக்கிழமையை பற்றிய பேச்சு வந்தது. அதனை ஏன் காலண்டில் இருந்து எடுத்துவிடக்கூடாது என்றார் அம்மா. அப்பாவும் கூட வியாழக்கிழமைகளை மென்மையாக தொட பழகினார். எல்லாம் சிறிது காலம்தான். மீண்டும் ஒரு நாள் நீல் சண்டை. நான் வேகமாக காலண்டரில் கிழமை பார்த்தேன். அந்த நாள் ஏற்கனவே அம்மாவால் ஜாக்கிரதையாக கிழிக்கப்பட்டிருந்தது. இளையராஜாவின் வீடு. அப்பா ஒரு சனிக்கிழமை பகல் 11 மணிக்கு வீட்டிற்கு வந்தார். அது அவருடைய இயல்பல்ல. வீடு ஓர் அமைதிக்கு வந்தது. அவர் எங்களை அழைத்தார். அவருடைய சைக்கிளில் 2 குழாய் ரேடியோக்கள் எதிரெதிர் திசையில் வைத்து கட்டப்பட்டிருந்தன. நாங்கள் காத்திருந்தோம். அவர் சில வேலைகள் செய்து உயரமாய் பொருத்தினார். பாடலை ஒலிக்கச் செய்தார். நானே நானா யாரோ தானா, மெல்ல மெல்ல மாறினேனா. நாங்கள் வீட்டிற்கு வெளியே வந்து கேட்டோம். எல்லோரும் தான். எங்கள் வீட்டிற்கு விசேஷ கலை வந்துவிட்டது. அதன் ஒளியை கூட்டி குறைத்தார். பின்பு 2-3 பாடல்களுக்கு பின் துண்டித்தார். மலமளவென இறக்கினார். சைக்கிளில் கட்டியபடி கிளம்பிவிட்டார். பின்பு ஒருபோதும் எங்கள் வீட்டில் ரேடியோ கட்டவில்லை.
அப்பா என்ற உணர்ச்சிமிகு கவிதையையும் அழகிய கவிதையும் வழங்கிய கவிஞர் திரு ரமேஷ் கண்ணன் அவர்களுக்கு அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள். அடுத்ததாக தந்தையர் தினத்திற்கான கவிதையோடு இணைகிறார் காரைக்குடியிலிருந்து ARS பாண்டியன் அவர்கள். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, என்னை படைத்து இயக்கும் இறைவன் அல்லவோ என் தந்தை, என்னை இமையில் வைத்து காத்திட்ட கடவுள் அல்லவோ என் தந்தை, என் சிந்தையில் விந்தையாய் நிற்கும் புதிரான உறவல்லவோ என் தந்தை, என் உணர்வில் நிறைந்து நிற்கும் ஒப்பற்ற உறவல்லவோ தந்தை, என் ஊனில் கலந்த உயிரணு அல்லவோ தந்தை, என்னை வாழ்க்கை எனும் தேரில் ஏற்ற தன் வாழ்வை தடமாக தந்த உறவல்லவோ தந்தை, தரணியில் தான் வாழும் வரை தன் பிள்ளைகளுக்காக தன்னை முழுமையாக தாரை வார்த்த தன்னிகரற்ற உறவல்லவோ தந்தை, தாயுமான தந்தை எனும் உறவை உள்வாங்கி போற்றி வணங்கி நிற்கின்றேன். அப்பா என்ற மந்திரத்தை மறக்காமல் சொல்கின்றேன் அனுதினமும் தாய் எனும் கோவிலின் வாசலிலே. தந்தையர் தின சிறப்பு செய்திக்காக ARS பாண்டியன் காரைக்குடியிலிருந்து. தந்தையர் தினத்திற்கான வாழ்த்துக்களை நம்மோடு பகிர்ந்த ARS பாண்டியன் அவர்களுக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள். 1000 உறவுகள் இருந்தாலும் அப்பா அப்பா தானே நமக்கெல்லாம். நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கிற நேயர்கள் எல்லாத்துக்குமே அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக தந்தையர் தின நல்வாழ்த்துகள். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? அப்போ மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. com radio@alagappauniversity.ac.in. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி.